Good morning, students. Corporate accounting one redemptions of preference shares first sum பார்க்கலாம். Redemptions of 20,000 preference shares of rupees 100 each was carried out by utilization of reserves and by issue of 8,000 equity shares of rupees 100 each at rupees 125 rupees. How much should be credited to capital redemption reserve account? ஓகேங்களா, இப்போ இங்கே கொஸ்டினை வந்து உங்களுக்கு டெரைவ் பண்ணிடுறேன். ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குது? 20,000 ஷேர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஒரு ஷேருடைய ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ? 100. அப்போ 20,000 ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இன்ட்டு 100 எவ்வளோ வருது? 20 lakh rupees ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் கம்பெனிகிட்ட இருக்குது. ஓகேங்களா, இட்ஸ் யூட்டிலைசேஷன் ரிசர்வ்ஸ் அண்ட் பை யூஸிங். ஸோ அந்த டியூ டேட் வரும்போது என்ன பண்ணணும்? கம்பெனி அந்த ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரிடீம் பண்ணிடணும், அதாவது ரீபே பண்ணிடணும். ஓகேங்களா, அப்போ ரீபே பண்ணும்போது கம்பெனி என்ன செய்கிறாங்க? இங்கே ஃப்ரெஷ் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க, நியூ ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணி அதை வந்து எது கூப்பிடுறாங்க? அந்த ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரீபே பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, இப்போ இதில் ஃப்ரெஷ் இஷ்யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க 8,000 ஈக்விட்டி ஷேர்ஸ், இதுதான் ஃப்ரெஷ் இஷ்யூ. ஒரு ஷேரோட ரேட்டு 100. அப்போ 8,000 × 100 எவ்வளோ கிடைக்குது? 80,000 கிடைக்குதுங்களா? 8 lakhs. ஓகே, ஸோ 8 lakh rupees என்னது? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் உங்களுக்கு கிடைச்சிச்சு ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணி. ஓகே, இதில் 125 அந்த 100 rupeesங்கிறது ஃபேஸ் வேல்யூ. ஓகே, ஃப்ரெஷ் இஷ்யூவில் இருக்க ஃபேஸ் வேல்யூ. 125ங்கிறது என்னது? இல்லை 25. 100ங்கிறது ஃபேஸ் வேல்யூ, 25ங்கிறது என்னது? ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன். ஓகேங்களா, இப்போ ஹவு மச் ஷுட் பி கிரெடிட்டட் டு கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்? இப்போ ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை டியூ டேட் வந்த உடனே கம்பெனி ரீபே பண்ணிடுறாங்க. 20 lakh rupees ரீபே பண்ணுறாங்க, ஒரு அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணி, அதாவது ஃப்ரெஷ் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரிடீம் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, அப்போ பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியில் என்ன ஆகக்கூடாது? ஒரு அமௌண்ட் வெளியில் போகுது. இப்போ கம்பெனிலேருந்து ஒரு பெரிய அமௌண்ட் வெளியில் போகும்போது கம்பெனியில் இருக்க கேபிட்டல் என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆகும் இல்லையா? அப்படி ரெடியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு லா என்ன சொல்லுதுன்னா, சட்டம் என்ன சொல்லுதுனாக்க, நீங்கள் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் கிரியேட் பண்ணியிருக்கணும். அதாவது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரிடம்ஷன் பண்ணும்போது கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ், அதாவது கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்ங்கிறது லயபிலிட்டியில் வரும். ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? இதில் கிரியேட் பண்ணியிருக்கணும். ஜென்ரல் ரிசர்வ், P&L அக்கௌண்ட் அண்டு ரிசர்வ் ஃபண்ட் இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேபிட்டல் என்ன ஆகாது? ரெடியூஸ் ஆகாது, மெயின்டைன் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்க்கு என்ன ஃபார்மேட்டு அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, கவனிங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அந்த ஷேர் கேபிட்டல் அனுப்புறதுக்கு முன்னாடி கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும். ஓகேங்களா, அப்போ ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் எவ்வளவு? 20,000 ஷேர்ஸ் இன்ட்டு 100னா 20 lakh rupees இருக்கு. ஓகேங்களா, ஃப்ரெஷ் இஷ்யூ எவ்வளவு? ஒரு ஷேரோட ரேட்டு 100 rupeesனா எத்தனை ஷேர்ஸை இஷ்யூ பண்ணாங்க? ஃப்ரெஷ்ஷாக 8,000 ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்ணாங்க. அப்போ 8,000 × 100 எவ்வளவு? 8 lakh rupees. இப்போ என்ன பண்ணணும்? கேபிட்டல் கிரியேட் பண்ணணும்னா ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 20,000லேருந்து ஃப்ரெஷ் இஷ்யூ 8 lakhs 20 lakhலேருந்து 8 lakh ஃப்ரெஷ் இஷ்யூ சப்ராக்ட் பண்ணால் 12 lakh rupees இருக்கு. இந்த 12 lakh rupeesக்கு தான் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா, இங்க பாருங்க, ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் எப்படி கிரியேட் பண்றதுன்னா, ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ரீடிங். ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு? 20,000 ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அதில் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த ஈச் ஷேர் எவ்வளவு? 100 rupees. அப்போ 100 × 20,000 எவ்வளவு? 20 lakh rupees ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ரிடீம்டு. ஓகேங்களா, இதை எது கூட சப்ட்ராக்ட் பண்ணணும்னா ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் கூட சப்ட்ராக்ட் பண்ணணும். ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளவு? உங்களுக்கு 8,000 ஷேர்ஸ் இன்ட்டு 100 எவ்வளவு? 8 lakh rupees கிடைக்குது. ஓகேங்களா, அப்போ 20 lakhலேருந்து 8 lakh சப்ட்ராக்ட் பண்ணோம்னா
கேபிட்டல் ஆஃப் ரிடம்ஷன் ரிசர்வ்க்கு எவ்வளோ வருது 12 lakhs rupees இருக்கு. ஓகேங்களா, சம் புரியுதுங்களா? இதில் ப்ரீமியம்மை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கணக்கில் கொண்டு வரக்கூடாது. எதுவும் தான் சப்ராக்ட் ஆகணும், ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸும் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸும் தான் சப்ராக்ட் ஆகி வர்ற பேலன்ஸ் தான் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்க்கு வரணும். இதில் எது சப்ராக்ட் ஆகக்கூடாது, எக்ஸ்க்ளூடிங் ப்ரீமியம்லாம் இதை கொண்டு வரவே கூடாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் செகண்ட் கவனிங்க. Redemptions of 10,000 preference shares of 100 rupees each was carried out of the reserve and out of issue of 4,000 shares of 100 each at 95 rupees. What is the amount of capital redemption reserve account at the that is required? Same. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, redemptions of preference shares எவ்வளவு 10,000 shares, ஒரு ஷேரோட ரேட்டு ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ 100, 10,000 into 100 எவ்வளவு 10 lakh rupees வந்துடுச்சு redemptions of preference shares. இப்போ இதை எப்படி செட்டில் பண்ணுறாங்க, ஃப்ரெஷ் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ ஃப்ரெஷ் ஷேர் என்னது, ஈக்விட்டி ஷேர் 4,000 ஷேர்ஸ் இருக்கு இன்ட்டு 100. ஓகேங்களா, ஆனால் இங்கே எனக்கு கொடுத்துருக்காங்க 95. இங்கே எப்படி உங்களுக்கு ப்ரீமியம் 125 rupees வந்து ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் கொடுத்தா மாதிரி இங்கே 100 rupeesக்கு விற்க வேண்டியது 95 rupeesக்கு சேல் பண்ணுறாங்கன்னா, இஷ்யூ பண்ணுறாங்கன்னா, அப்போ இது என்னது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் 5 rupees. ஓகேங்களா, அப்போ 5% இல்லைன்னா 5 rupees. அப்போ எப்படி கால்குலேட் பண்ணணும், நீங்கள் ஃபேஸ் வேல்யூ தான் கால்குலேட் பண்ணணும். ஃப்ரெஷ் இஷ்யூவில் என்ன செய்றீங்க, இங்கே ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸு ஷேர் கேபிட்டல் 10 lakh rupees தெரிஞ்சு போச்சு. இப்போ ஃப்ரெஷ் இஷ்யூ எவ்வளோ 4,000 into 95. ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு, ஃப்ரெஷ் இஷ்யூவில் 95 தான். ஓகேங்களா, 100 எடுக்கக்கூடாது. 95 மல்டிப்ளை பண்ணாக்க உங்களுக்கு எவ்வளோ வருது, 3,80,000 rupees கிடைக்குது. ஓகேங்களா, இப்போ எப்படி கேபிட்டல் கிரியேஷன் ஆஃப் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் கிரியேட் பண்ணுவீங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்கன்னாக்க ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் மைனஸ் ஃப்ரெஷ் இஷ்யூ. ஸோ ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் எவ்வளவு உங்களுக்கு 10 lakh rupees, ஃப்ரெஷ் இஷ்யூ எவ்வளவு உங்களுக்கு 4,000 into 95 எவ்வளோ கிடைக்கும், 4,000 ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் இன்ட்டு 95 rupees ஃபேஸ் வேல்யூ. அப்போ பார்த்தீங்கன்னா 3,80,000. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட் எவ்வளோ வருது, 6,20,000 rupees கிடைக்குதுங்களா. இதுக்கு தான் நீங்கள் கேபிட்டல் ரிசர்வ் ரிடம்ஷன் ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகேங்களா.